ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி 3 ஆயிட்டா நான் வந்துடுவேன். நேற்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டீங்க, சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க தொல்லைன்னு சொல்லிட்டு, மணி 3 ஆயிட்டுனா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சே, நமக்காகவும் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ட்டு ஒரு மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தெம்பு வந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப 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 நன்றி. எத்தனை ரொம்ப சொன்னாலுமே அது வந்து கட்டுப்படி ஆகாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்காக சொல்லியிருக்கீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி எப்போவுமே நம்ம வந்து கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகப்படும் ஆண்களை இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்மளோட டாப்பிக்கே. என்னம்மா இன்றைக்கி இப்படி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு லைஃப்பில் வந்து நேற்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருந்தாளா, சரி அதையே நம்ம ஒரு கண்டென்ட்டாகவே உருவாக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனையால் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரி அவளோட கதையே இன்றைக்கி வந்து நம்ம உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வந்து கண்டென்ட்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டில் எப்பவும் போல் வாங்க பழகலாம். ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று அதுங்க இருக்குப்பா. அதை நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து காட்டுதுன்னா, ஹைப் அமுக்குனீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட காட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர்கிட்ட காட்டும். அதனால தான் அந்த ஹைப் அமுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு ஹைப்பே அமுக்கி விட்ருங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அன்புக்காக ஏங்குற கணவனுக்கோ அன்பான மனைவி கிடைக்க மாட்டாங்க. அது அன்பான மனைவி கிடைச்சவருக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு மண்டையில் அறிவு பத்தாது. இதுதான் விதியா இல்லைன்னா சதியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உண்மை அதுதாங்க. நம்ம வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும்ன்ட்டு நிறைய விஷயத்தில் எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கு அவங்க ஆப்போசிட்டாகவே தான் கிடைப்பாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப பாசமாக இருப்போம், அவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் கணவனின் அன்புக்காக ஏங்குற பெண்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே அதிகமாக பேர் இருக்கிறாங்க போல். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த ஒன்று தான். என்னுடைய கணவருக்கு என்னை வந்து சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணினாலும் அதில் வந்து குத்தம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தலையெழுத்துன்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம ஒழுங்காக இருந்தாலும் கூட நம்ம கூட சேர்ற தருதலைங்க நம்மளை மாற்றிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். நம்ம புருஷன் வந்து ஒழுங்காகவே இருந்தாலும் சரி, கூட இருக்கிற பன்னிக்குட்டிங்க பன்னாடைங்கள்லாம் என்ன பண்ணிடும், மாற்றி விட்டுரும். என்னடா இப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப் அவள் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே மனசு சங்கடமாயிருச்சு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து இப்படி சொல்லிட்டேன், சாரி. அவள் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்துட்டாலே போதும். அவள் கலர் வந்து ஓவர் கலர்லாம் இல்லை, நார்மல் கலராக தான் இருப்பாள். கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்துட்டா உடனே பக்கத்தில் இருக்கவள்ள என்னமா சொல்லுவாளுங்க, உடனே மாமியாட்ட போய் மாமியாட்ட மட்டும் இல்லை புருஷன்ட்டே சேர்த்தே மாட்டி விடுவாளுங்க. என்ன தெரியுமா, கிருவம் மருமவில் என்ன சீவி சிமிட்டிக்கிட்டு போகிறா, யாரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுக்காக என்ன கருத்துணியோடவா இருக்க முடியும்னு இவள் கேட்டதுக்கு, ஆமாம் கருத்துணியோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட மாமியாரும் இப்போ ஏற்பட்ட புருஷனும் இருக்கத்தானே செய்கிறாங்க. நிறைய விஷயம் வந்து அவங்களுக்குலாம் தெரியவே மாட்டேங்குது. அதே ரசூல்லா வந்து எங்கள் இஸ்லாம் மதத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா, அதாவது கிஃப்ட்னு சொல்லுவோம்ல, அந்த கிஃப்ட் எது தெரியுமா, சாலிகான மனைவி மட்டும்தாங்க. அந்த சாலிகான மனைவி கிடைச்சிட்டாலே போதும், அவனுக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே தேவைப்படாது, அவன் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆயிடுவான். ஆனால் அந்த மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது, அதுதான் மேட்ரே. நேற்று அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன்னா, அதில் நீயா நானா ஷோவில் ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, மார்னிங்கில் அவங்க வந்து சண்டை போட்டுருவாங்களாம், நைட் வரைக்கும் பேசாமலேயே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அதாவது நம்ம எப்போவுமே அப்படி தானே, மார்னிங் சண்டை போடுவோம், அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். யார் ஃபஸ்ட்டு பேசுகிறோங்கிறது சொல்லிட்டு ஈகோ வேறு வந்துடும் பார்த்தீங்களா நமக்கு, அது நம்மளை காட்டிலும் முந்திக்கிட்டு வந்துடுது. அப்படி பேசாமலே கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும்போது நைட்டு வந்தோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்களா, சரி ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினச்சிக்கிட்டே படுத்துருந்துச்சான். பார்த்தா உள்ள பேசவே இல்லையா, அவர் பாட்டு வந்து கூப்பிடடிச்சு தூங்கிட்டாரா. இவளும் திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம், ஆனால் திரும்பவே இல்லையா. கடைசி அழுது பார்த்தாங்களா அப்படின்னு அழுதாங்களா, அப்படியே அவங்க திரும்பவே இல்லையா. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்தி கத்தி அழுதுருக்காங்க, அப்பவும் எதிக்கலையா. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களா, கட்டில் குலுங்குற அளவுக்கு அப்படியே விம்மி விம்மி அழுதாங்களா. விம்மி அழுதல்லையே போய் உள்ள எதிர்ச்சிருச்சா, என்னம்மா ஏம்மா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. இவங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்களா, ஏங்க நம்ம தான் சண்டை போட்டோம்ல, அதை வந்து சமாதானம் கூட படுத்த மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட் இப்படி தாங்க இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதாவது அவர் அதை வந்து ஒரு சண்டையாகவே ஏற்றுக்கிறதே கிடையாது, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளோ ஹேர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் என்ன தான் சில பேர்கிட்ட உரிமையோடு பழகணும்னு வைங்களேன், சம்டைம்ஸ் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி உணர வச்சுருவாங்க. ஸோ யார்கிட்டையா இருந்தாலும் லிமிட்டோடு இருந்துக்கங்க. அது நம்ம மாமியாராக இருந்தாலும் சரி, நாத்தனாவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன தான் பாசமாக பழகினாலும் சரி, யாரோன்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். சந்தேகப்படுறதுங்கிறது மிகப்பெரிய நோய் தான், உண்மை தானே. அந்த நோய்க்கு வந்து மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், என்னென்னு சொல்லட்டா.
சொல்கிறேன் பாருங்கள். மருந்து இருக்குது என்ன தெரியுமா, 2 பேருமா உட்காந்து மனசு விட்டு பேச உட்காந்துருங்க. ஏம்மா நீ இப்படி செஞ்சது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களும் ஆமாப்பா நீ பேசுனது எனக்கு வந்து பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஓகே 2 பேருமா உட்காந்து ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு அரை மணி நேரம் இவ்வளோ இருக்குமா? இந்த அரை மணி நேரத்தை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அந்த அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசி பாருங்கள். அந்த சந்தேக புத்தி அப்புறம் பைத்தியக்கார புத்தி எல்லாமே தன்னால் ஒழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. டைம்லாம் எங்கம்மா இருக்குது, அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ குழந்தை குட்டிலாம் ஆயிடுச்சு. சில பேர் சொன்னாங்களாம், சில பேர் சொல்கிறத விடுங்க, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டே சொன்னாங்க, டைம்லாம் எங்கெல்லாம் இருக்குது, இப்போ பாரு நமக்கு குழந்தைங்கள்லாம் ஆகிடுச்சு, இப்போ ஒர்க் ப்ரெஷர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இவ தான் ஆனால் கஷ்டப்படுறா. அதாவது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து எங்கே இருக்காங்கன்னா கேரளாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவ வந்து இங்கே இருக்கா. அவங்களுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிள்ளைங்களை பார்த்துட்டு அவள் வந்து இருக்கிற மாமியார் வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்றா இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து சண்டை போட்டு இப்போ வந்து தனியாக இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கிறாங்க. ஸோ ஆம்பளைங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் லேடிஸ்க்கு வந்து அப்படி இல்லை. ஒரு பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு செடியில் ஒரு ரோஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தாங்க லேடிஸ்க்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த அந்த மைண்ட் தாட் வந்து போகவே செய்யாது. ஆனால் பசங்களுக்கு அப்படி இல்லை. நம்மளை விட்டு போயிடுவாளோ, அவனை பார்த்துருவாளோ, இவளை பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படி நினைக்கும் போதே மண்டையில் விளக்கமாத்த கொண்டே அடித்து அதை வந்து நிப்பாட்டணும். அப்படிலாம் இல்லை, நம்ம பொண்டாட்டி எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கணும். வேறு வழியே இல்லை. நம்மளாலாம் அடித்தா திட்டி விட்ருவாங்க. அவங்களே அடிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அவங்களே அடித்து திருந்தினாதான் உண்டு, இல்லையா மனசு விட்டு பேசினாதான் உண்டு. இந்த 2 விஷயந்தான்ப்பா. லேடிஸை பொறுத்த வரைக்கும் கவனித்து பார்த்துருக்கீங்களா? நான் தான் ராணி அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ராஜா என் புருஷன் தான் அப்படிங்கிறது தான். அவளுக்கு அவன் தான், அவனுக்கு அவள் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக்கிடுவாங்க. ஆனால் அவள்லாம் செம்மையாக வந்து மேக்கப் பண்ணுவா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு க்ரீமு ஒரு பவுடர் அவ்வளோதான்ப்பா. இதுக்கே அவங்க மாமியார் ரொம்ப பேசுவாங்க. அதை விட அவர் புருஷன் அதை கட்டிலும் பேசுவார். எதுக்கு இப்படி வந்து ஓவராக வந்து தன்னை வந்து மேக்கப் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஊருக்கு வர நேரம் மட்டும் பண்ணிக்க வேண்டியதுன்னு அப்படின்ட்டு. ஆனால் அவள் சொல்லுவாள், நான் வீடியோ கால் பண்ணும்போது நான் அழகாக தெரியணுண்டி, அதனால நான் வந்து அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். நானும் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன காரணம் வந்து இது தான் சொன்னாள். ஸோ அது வந்து எப்படின்னா, தன்னை அழகாக ஆக்கிட்டோன்னா அதை பார்த்து ரசித்து சந்தோஷப்படுற புருஷன் கிடச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது நீ ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ ஏன் பூ வச்சுருக்க, நீ ஏன் சுடிதார் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்டாங்கன்னா தன்னை வந்து அழகாக்கிக்கணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் பொண்டாட்டிக்கு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இங்கே நீ இப்படி இருக்க போய் தான் நான் இன்னொருத்த கூட பேசுகிறேன்பாங்க. அடப்பாவி நான் எப்படி தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கே புரியாது. சந்தேகப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளை தான் எல்லாத்துக்குமே குறை சொல்கிறது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறது தாங்க மெயின் தப்பு. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். மெயின் பிரச்சனையே இதுதான். இவள் வந்து என்ன பிரச்சனையில் மாட்டினான்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து செம்ம அழகாக இருப்பாள் சொல்லப்போனால். அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இருந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்கிறா. இவள் வந்து என்னமோ தன் புருஷன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு, நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் நினச்சி இதுக்கு எல்லாத்தையுமே புலம்பி தள்ளிட்டா. இப்போ நான் சொல்கிறதா இந்த கதையிலேயே மெயின் பாயிண்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தான் புருஷன்ட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அதாவது இவள் வந்து லவ் பண்ணல, இவளுக்கு லவ் ப்ரப்போசல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள பற்றிலாம் இவள் சொல்லியிருக்கிறா. இங்கே பாருங்கள், என்கிட்ட இவங்க பேசினா, அவன் பேசினா, அப்படி பேசினா, இப்படி பேசினான்னு இருக்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மனப்பாடமாக ஒப்பிச்சிருக்கா. இந்த ஒப்பிக்கிறது என்ன ஆச்சுன்னா, அதை எல்லாத்தையும் அவன் மண்டே உருட்டி கேட்டுட்டு இப்போ வந்து அதை வந்து சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாரான். நீ வந்து அப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்த, இப்படி தானே அந்த பையன் வந்து உன்ட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான், நீ இப்படி தானே இருந்திருப்ப, நீ அப்படி தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ அவள் லைஃப்பில் வந்து பெரிய பிரச்சனையாகி வந்து நிற்கிது. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். எப்போவுமே எதையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது ஃபஸ்ட்டு நாளே இருக்க எல்லாத்தையுமே புலம்பிடுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதாவது கடைசி காலம் வரைக்கும் கஷ்டம் தான் படணும். ஸோ எதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருந்துருக்கணும். அவள் என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையுமே புலம்பிட்டா. அந்த புலம்புனதுனால இப்போ அவளுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே திருப்பி அந்த புயல் வந்து அட்டாக் பண்ணோம்னா அந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவள் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல மறந்துட்டா. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கெல்லாம் முன்னாடியே அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஒரு பாப்பா இருக்குது. பாப்பாவே 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. இன்னொரு குட்டி பாப்பா, 2 பாப்பா இருக்குது. குட்டி பாப்பா வந்து எல்கேஜி போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்கேஜி தான் போகிறா.
அப்போ வந்து எல்லாத்தையுமே சொன்னதுனால இப்போ வந்து எவ்வளோதான் புரிய வைக்கிற ட்ரை பண்ணாலும் கூட அவர் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமையிலே இல்லை. இந்த பாட்டு போட்டு தானே உன் பின்னாடி இவன் சுற்றினான், இவன் வந்து அதை முதற்கொண்டு சொல்லியிருக்கா. என் பின்னாடி வரும்போது அப்போ வந்து வேங்கை படம் ரிலீஸாக, வேங்கை படத்தில் வந்து ஒரு பாட்டு வருமாமே தனுஷ் பாட்டு, உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கா இந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வருமா, அதெல்லாம் இவ வந்து சொல்லியிருக்கா. ஆனால் இவ வந்து வெகுளித்தனமாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா, தான் புருஷன்ட்ட எல்லாத்தையுமே மறைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சொல்லிடணுன்ட்டு. ஆனால் அந்த லூஸ் பைத்தியம் அதை சொல்லாமல் இருந்திருந்தான்னா இன்றைக்கி இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ அவர் ஓவராக சந்தேகப்பட்டு இவங்க 2 பேருமே இப்போ பேசாமல் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம் இனிமேல் பேசாமல் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. நான் பேச போனால் என்னையும் திட்டிடுவாங்களோ ஒரு பயம் இருக்குது. ஸோ நான் அதனால் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் ஃபஸ்ட்டே ஒழுங்காக இருந்திருக்கணும், இப்போ சொல்லிட்டேன், சரி ஓகே நீ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து புரிய வை, அண்ணன் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறேன். பட் எப்படி நான் இதை வந்து சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லார்ட்டையுமே சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பக்கம் முழிக்கிறத விட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நீ இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே சொன்னதுனால இப்போ உங்கள் லைஃபே கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? இது அவளுக்கு தெரிஞ்சு தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அவளே எனக்கு லைக் பண்ணுறேன்னு இருக்கா. ஏன்னா நான் அவட்ட கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, நான் உன்னுடைய லைஃப் வந்து நான் வீடியோவாக போடட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி இருப்பாங்க இல்லையா, என்னோடய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே புலம்புறது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய புலம்பாதீங்க. நீங்கள் புலம்ப தான் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் அமைதியாக இருங்க, எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க. எல்லா நேரத்துலையும் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி போயிடும். அப்புறம் சந்தோஷம் எங்கே இருக்குது, நம்ம வந்து கிணத்த காணும்னு தேடுற மாதிரி தான் நம்ம தேடிட்டு இருக்கணும். ஸோ புலம்புறதை நிப்பாட்டினாலே நம்ம வந்து லைஃப்பில் நல்லாவே இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புறதை நிப்பாட்டவே மாட்டோம். இது வந்து லேடிஸ்க்கே இருக்கிற வந்து வீக்னஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். புருஷங்காரன் வந்து லைட்டாக சிரித்து பேசினா போதும், பல்ல கட்டிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். இந்த எல்லாத்தையும் சொல்கிறத நம்ம நிப்பாட்டுங்க ஃபஸ்ட்டு. எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. இதே பசங்க வந்து அவங்களோட லவ்வை நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம மட்டும் பல்ல கட்டிட்டு சரிங்க அப்படியாங்க நம்ம சொல்லிட்டு விட்டுறணுமா. ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவங்க வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதை சொல்லி காட்டி அதை ஒரு சண்டையை காட்டி அதை வந்து பெரிய விஷயமா இருக்கிறாங்களாம். இப்போ அவளுக்கு லாஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் வந்து அவங்க பெரியம்மா பையன்ட்டையோ அவங்க சித்தி பையன்ட்டையோ பேசினா கூட அவனுக்கு வந்து சந்தேக புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நீ ஏன் அவன்கிட்ட வந்து தொட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தம்பிகிட்ட வந்து பெரியம்மா பையன் சாச்சி பையன்லாம் அவனுக்கு வந்து தம்பி தான் வேணும், அப்படி தானே. பெரியம்மா பையன் அண்ணன் வேணும், சித்தி பையன் வந்து தம்பி வேணும். அவங்ககிட்ட கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தால் கூட நீ என்ன அவனை கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க, அப்போ உனக்கும் அவனுக்கு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு வந்து முத்தி போய் இருந்திருக்கு. இனி இது எப்படி சரியாகும்னு தெரியல. ஆண்டாடே நான் அவங்களுக்கு சரியாகி அவங்க நல்லபடியாக வாழணும்னு சொல்கிறது என்னோட ப்ரேயராக இருக்குது. நல்லபடியாக இருக்கட்டும். இதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவள் எல்லாத்தையுமே முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு சொன்னது தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைக்காதீங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். இது வந்து கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களுக்கும் சரி, கல்யாணம் முடிய போகிற பொண்ணுங்களுக்கும் சரி, யார் என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை வந்து என்னோடய ரிக்வஸ்ட்டாகவே வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே புலம்பாதீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருங்க. எப்படியும் அவனுக்கு வந்து கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணியான்னு சொல்லிட்டு. அப்போ வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துக்கணும், வேறு வழியே இல்லைங்க. வாயை மூடுற இடத்துல மூடிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வாயை திறந்ததுனால தாங்க இவ்வளோ பிரச்சனை. அவட்ட நான் இப்போ சொல்லி வச்சுருக்கேன், அநேகமாக இதுக்கு மேலே அவள் புருஷன் திருந்துருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த மைண்ட் தாட்லேருந்து என்னால் இன்னும் வெளியில் வரவே முடியல. என்னதான் இருந்தாலும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எனக்கு அது வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி சொல்லப்போனால் இன்றைக்கெலாம் ரொம்ப நான் அழுதுகிட்டே இருந்தேன் என்ன சொல்லலாம். சரி, அதையே இன்றைக்கி வந்து வேறு வீடியோ என்னால் எடுக்க முடியல, இதையே நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவளோட லைஃப் வந்து நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய வாய்ஸே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி வேறு வழி இல்லை. நான் என்ன தான் இருந்தாலும் நம்ம போய் உள்ளேயாச்சு இல்லை, கொஞ்சம் கவலை இருக்கத்தானே செய்யும். ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க பழகலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்மா.